எல்லாரும் பேச போனா வடி குறைவான அணுவுக்கு அப்படி இல்லை, இப்பயே குறைஞ்சிட்டு. அனு ஒரு பாடி சொல்லுங்க, இந்த பாடியை கட்டு. நான் ஒரு போய் சொல்லட்டேன், சொல்லு. நீங்க போய் சொல்லு, பேசுங்க. நீ வடிவா வந்துட்ட. முட்டை எப்படி ஆகிக்குது? நீ சொல்ல முட்டை எப்படி ஆகிக்கிறது? அது பழைய காலம். இப்ப தமிழ்ல ஜாத்திரப்பா யார்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டென்மார்க்கில் வசிக்கக்கூடிய எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு அன்பர் ஒரு ஆள், அதாவது எங்களோட ஒரு உறவு ஒரு ஆள்கிட்ட இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு சேடாக நடந்துட்டு. என்ன சொல்கிறது, இப்போ வேறு கிட்டத்தட்ட ஒரு 26 படி 3 லட்சம் ரூபாய்க்கு இத்தனை ஹயர் ஓட முடியும். யோசிச்சு பாரு. என்ன பச்சை பாம்புடா, அப்படி யூஸ் பண்ணுங்க. அது ஈவினிங் ஒரு நிகழ்வு இருக்குதா, அப்ப இன்னும் இதுக்குரிய அட இது டெக்கரேஷனா? ஓ மை காட், சட்டப்படிக்கா. வாவ், நைஸ். திருவோணமலையில் உள்ள ஒரு தம்பதிகள் வந்துட்டு நல்ல மாதிரி வந்துட்டு அந்த தாலி கட்டணுன்றக்காண்டி 3 நாள் குளிக்காமன்னு இந்த வேலையை வந்து செஞ்சு நிறைவேற்றிக்கார். எனக்கு தெரியுமா, நான் காலமையில் எழும்புறதே இந்த காதல இந்த கச்சேரியில. சாப்பாடு எப்படி ஒரு சமையல்காரைக்கு தான் இன்னொரு சாப்பாடு இந்த இதுகள் தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்க. கொடியாத்து மாட்டேன் எத்தனை காலம் அதுக்கு? 3 அருவ பார்க்காண்டேக்காங்க ஆட வந்தால் மேக்கலந்து டக்கண்டு வாங்க. 30 தான் கடி வெட்டுட்டு ஒன்றையும் காலையில உறுத்தினாள். அப்பா உறுத்தி இருப்பாள். எங்கட அப்பா வந்து கட்டின மனைவியை விட சைக்கிள்ல கடுங்க அவனை கொஞ்சம் கொஞ்சம் உதாரணம். அவங்க அவதாங்க உதாரணம், இன்னும் ஒரு அவதாங்க உதாரணம், இன்னும் ஒரு அவதாங்க உதாரணம், ஒருக்கா கொஞ்சம் உதாரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நாய்க்கினி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், ஒரு விருந்தொண்டுக்கு வந்துட்டு எங்களை அழைச்சிருக்காங்க. வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டிலேருந்து. கல்யாண வீடா? அப்போ என்ன சமைச்சியா இல்லை? கல்யாண வீடு உண்மையா? அதை கூட தெரியும். விருந்து சாப்பிட போகிறோம் பார்த்து எவ்வளோ சாப்பாடு தெரியாது எனக்கு. அதுதான். அப்போ என்ன சொன்னால், அது யாருக்கு என்ன அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன், ரைட்? அப்போ அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கவலையான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு நேற்றைய தினம் கூட பார்த்துருப்பீங்க. வந்து முக்கியமாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து செக் பண்ணி அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு என்ன நெகட்டிவ் எஃபெக்ட் ஒன்று தானே. என்ன கொஞ்சம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் கூட தான் இருந்தது. அது ஒரு பக்கம் கவலை, ரைட்? அது ஏதோ ஒரு வழியில் அதை சரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு இருக்கக்கூடிய டைமில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு சேடாக நடந்துட்டுது. அது இன்றைக்கு இல்லை, இது இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன் நம்ம பழைய விஷயம். பட் இருந்தாலும் இன்றைக்கு கொண்டே கராச்சியில் பார்த்ததில் வந்து சொல்லிட்டாங்க வந்து, அதாவது வேன் வந்து என்ன சொல்கிறது, ஹியர் பாக்ஸ் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹியர் பாக்ஸு கிட்டத்தட்ட வந்து 3 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு செலவாகும். வந்து என்ன சொல்கிறது, வந்து எல்லாருமே என்ன சொல்லுது, அந்த ஓடைக்குள்ளே என்ன நம்ம வந்து ஹையர் லோவர் எல்லாம் போடுறதானே. அப்போ எல்லோரும் நினைக்கிற வந்து எல்லா பக்கத்தாலையும் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து ஒரு ஹையர் போனால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 60,000 வேண்டினா அதில் வந்துட்டு 20,000 டீசலுக்கு 5,000 சாப்பாட்டுக்கு கழிச்சா, அதில் வந்து மிச்சம் வாகனத்துக்கு ஒரு 10,000 கழிச்சா ஒரு 25,000 தான் வந்து மிஞ்சும். அப்போ அந்த 25,000 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்படி வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டுது அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது, இப்போ வேறு கிட்டத்தட்ட ஒரு 26 படி 3 லட்சம் ரூபாய்க்கு இத்தனை ஹயர் ஓட முடியும். யோசிச்சு பாரு. என்ன 10 ஹயர் ஓடனா கூட நான் அதுடாப்பா. இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் பிறந்ததுக்கு இன்னும் ஒரு 2-3 ஹயர் தான் போயிருப்போம். அதுவும் வந்து என்ன சொல்கிறது, இப்போ எந்த வேன் இல்லை, அண்ணாட வேன் தான். அப்போ அவனுக்கு வந்து சரியான மாதிரி கவலை. இப்போ காலையில் வந்து அலம்பி கராச்சியை கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கவிதாசையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இந்த கதையை நான் இதில் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ பக்கத்தில் கவிதாஸ் இல்லை. இப்போ நீங்கள் எங்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்போ அதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு சொன்னான் வந்து இந்த கதையை வந்து கவிதாசும் அண்ணாவும் வந்துட்டு வேனை வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை. ஆள் வந்து சரியான டென்ஷனில் இருக்கிறார். என்ன செய்கிறேன்டே தெரியாமல் வந்து என்ன சொன்னால், ஹியர் பாக்ஸ் மாத்திரன்னு சொன்னாலும் அது சின்ன வேலை இல்லை, ஒரு பெரிய வேலை வந்து. அதாவது கொழும்புலேருந்து ஹியர் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி எடுத்து இனி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சத்துக்கு கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, வேனுகள் எல்லாம் உண்மையிலே இப்போ நாங்கள் இல்லை, பொதுவாகவே வேன் டிரைவர்ஸ் எல்லாம் போக முடியாது. அப்போ என்ன அதுலேயும் சில பேர் வரைக்குள்ளே கேட்பாங்களேண்ணா,
என்ன ஒரு தரம் இது வரைக்கும் அப்படி கேட்டதில்லைன்னு சொன்னாங்க. வீடியோ பார்த்து வர்றவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. எங்களை பிடிச்சி வரவங்க சில பேர் கேட்பாங்க, இந்த சாப்பாடு நாங்கள் வாங்கி தரணுமோ, சங்கமிடம் நாங்கள் கொடுக்கணுமெண்டுலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே சரியாக வந்து மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வந்து. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே எங்களோட காருக்கு வந்து பெரிய ஒரு செலவு உண்டு. இப்போயுமே காரில் ஒன்று 2 சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது, அது வந்துட்டு செய்யணும். அப்போ வேனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பெரிய பிள்ளை வந்துட்டு பார்க்கல வந்து கொண்டு போயிட்டு நம்ம இப்போயும் ஃபோன் பண்ணி காய்ச்சா கராச்சியில் கலட்டுறாங்க நம்ம வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்து அதால் வந்து ஹவிதாஸ் மிஸ்ஸிங். ரைட், இப்போ நாங்கள் வருவோம் யார்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபங்க்ஷன் மீன்ஸ் இங்கே இல்லை, ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் நடந்துருக்குது. அதாவது டென்மார்க்கில் வசிக்கக்கூடிய எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு அன்பர் ஒரு ஆள், அதாவது எங்களோட ஒரு உறவு ஒரு ஆள்கிட்ட சொந்த மொண்டுக்கு வந்து இன்றைய தினம் வந்து கல்யாணம். அப்போ அவர் வந்து மெயினாக வந்து விரும்பினது அந்த கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் போகணும், கல்யாணத்தை வந்து வீடியோ செய்யணும், நாங்கள் வந்து கல்யாணத்தில் கலந்து கொள்ளணும், விருந்துண்ணணும்னு சொல்லி பல ஆசைகள் அவருக்கு இருந்த வந்து உண்மையிலே வந்து நாளைய தினம் எங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறதால எங்களால் உண்மையிலே வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. அப்போ அதை விட ஓட்டம்ன்ற கப்பால் வந்து என்ன சொல்கிறது, வீட்டு வேலை மெயினாக நம்ம வந்து விட்டுட்டு போனால் எல்லாமே வந்து தொங்கிடும். அப்போ அப்படியெல்லாம் நிறைய ஒரு டிஃபிகல்ட்டிஸான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கிறதால நான் வந்து அதை போக முடியும் அப்படின்ட்டு உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன் அவரோட நான் கதைக்கலை. அப்போ அது பிறகு வந்து அவர் எங்களோட சார்வக்கால தொடர்பு கொண்டு அவையிலையும் வந்துட்டு கேட்டு போட்டு பிறகு என்ன சொல்கிறார் கிருஷ்ணாவும் இல்லை தான் என்று சொல்லி போட்டு அவர் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னால், கேட்டதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ யாருக்கும் கஷ்டப்பட்டார்களுக்கும் வந்துட்டு அந்த கல்யாணோட சம்மந்தமாக ஒரு சாப்பாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும், அதே நேரம் நீங்களும் வந்து சாப்பிட்டு வந்துட்டு சமைச்சு சந்தோஷமாக இருங்கோ, அதை அந்த திருமண தம்பதிகள் சார்பாக வந்துட்டு ஒரு விருந்தாக இருக்கட்டும் அவங்களையும் வந்துட்டு வாழ்த்துங்க அப்படின்னு மாதிரி வந்து நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குமே எங்களுக்கு வந்து டைம் இல்லை. பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சமைக்க போகிறதும் இல்லை, சமைக்கவும் தெரியாது. அப்போ அப்படியான விஷயம்னு சொன்னால் எங்களோட சார்வக்கா வந்துட்டு ஆள் செய்வா வந்து. அப்போ ஆளதை பொறுப்படுத்து இன்றைய தினம் வந்துட்டு அதாவது அந்த திருவோணமலையில் வந்துட்டு திருமணம் நடக்கக்கூடிய அந்த தம்பதிகள் சார்பாக வந்துட்டு ஆள் வந்துட்டு சமையல் செய்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களையும் வீட்டை வந்துட்டு சாப்பிட வரும்படியாக அழைத்ததன் நிமித்தம் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுன்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து அதாவது என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து நினைக்கிறேன் சாரு அக்கா வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தண்ட ஒரு சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவாள். நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது டைம் இல்லைன்ற கூடவே போகையில் வந்து டைம் இல்லை மீன்ஸ் வீட்டு வேலையோட இன்றைய கொஞ்சம் மினக்கட்டு போனோம் வந்து என்ன சொன்னால் வேறு ஆக்கள் வேலைக்கு வந்தோடைய அவங்களோட காட்டி கொஞ்சம் லேட் ஆகிட்டது. அப்போ கவிதாசம் இல்லை, இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ போயிட்டு வந்து அந்த ஒரு விருந்தில் வந்துட்டு கலந்து கொள்ள போகிறோம். அதே நேரம் நிறைய நாளை பிறகு எங்களோட சகோதரங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல சந்திக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக எங்களோட சுமனண்ணா இப்போ இல்லை, மற்ற ஆக்கள் நிப்பி நம்ம வந்து இணைக்கிறோம் வந்து நின்றுச்சு நம்ம நிற்கல இல்லாட்டி வந்துட்டு போயிட்டு நம்ம இன்னும் எனக்கு தெரியாது. நாங்கள் போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்து நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு வாழ்த்தை வந்துட்டு சொல்லிக்கொண்டு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். நீ சொல்லிடுற இப்போ வாழ்த்து கட்டாயம் வந்து இன்றைய நாளில் திருமணக்கூடிய வந்து அண்ணா அக்காக்களுக்கு வந்து எங்களோட சேனல் சார்பாக நம்ம அந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். ஐயா முடிஞ்சால் நான் அவரோட கேட்டு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நான் வந்துட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணி சொன்னால் ஆட் பண்ணி விடுறேன். அந்த திருமண தம்பதிகளையும் நீங்கள் வந்துட்டு பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு உங்களோட ஆசீர்வாதங்களா அதாவது உங்களோட வாழ்த்துக்களையும் வந்துட்டு தெரிவிக்கலாம்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒரு நல்ல நாளில் வந்து ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து வந்து இப்போ எங்களை பிடிச்சாலும் ஒரு பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டு. அப்போ அவங்களும் வந்துட்டு நல்லா இருக்கணும். அதே நேரம் இந்த ஒரு காரியத்தை செஞ்சு அந்த ஒரு டென்மார்க் அண்ணா அவருக்குமே வந்து நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து சார்வக்காவிட்ட வந்துட்டு போய் சாப்பிட்டு எங்களோட சகோதரங்களோட சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போது. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதில் போகிற ஐயா காட்ட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. இவற்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று நான் சொல்லி போட்டு நான் இப்போ அக்காவிட்ட போகிறேன். ஓகே, அப்போ குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு காலத்தில் வந்துட்டு அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது தொழில் வழங்குனராக இருந்தவர். பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை தருணராக இருந்தவர். அவற்றை விட்டு நான் கிட்டத்தட்ட நினைக்கும் ஒரு 15 நாள் என்றாலும் இந்த 16 வயசில் நான் வந்துட்டு வேலை செஞ்சுருப்பேன் மேசன் வேலை. ரைட், நான் சொல்லுவேன் வந்து அடிக்கடி வந்து. அப்போ அவற்றை விட்டு நான் வந்து உண்மையாக சொன்ன மாதிரிங்க கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 16 வயசுக்குள்ளே இப்போ சரியாக வந்து 14 வருஷம் கடந்துட்டுது.
இப்பயும் அந்த ஐயா வந்து அத்தையை மாதிரியே வந்து இருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு நானா எங்க பச்சை பாம்புடா அப்படி ரிவேஸ் போடுங்க அப்போ உண்மையா ரிவேஸ் போடுங்க அப்படி எங்க எங்க இந்த தண்ணி எங்க தண்ணி இது என்னடா பெரிய மெலப்பாம்பு மாதிரிலாம் நீ கத்துறாடா இது சும்மா வேலி வாழை மாதிரிடா அதுதான் ரெண்டு தானே பார்க்கணும் நான் ஏதோ நீ உன்னோட ஒன்றுமே செஞ்சு அப்போ நான் நினைச்சேன்னு ஏதோ பிட்டியோ நீ இல்லைன்ற ஒரு சைஸான பாம்பை கண்டுட்டேன் இல்லை ரெண்டு தான் இந்த கலர் பாம்பு பார்க்கணும் நான் சரி இது உண்மையாக இப்போ இப்படி இந்த இடத்துல வந்து ஒரு பாம்பை கண்டேன்னு சொல்லக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பு மாதிரி அப்படியே கிட்ட அந்த வலை இதே இது மட்டும் பிடிச்சி தின்னுன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான சீனண்டு பார்க்கலாம் போனால் அந்த இலைக்கும் பாம்புக்கும் வித்தியாசமே தெரியுது பச்சோந்தி மேலே அந்த பாம்பை பார்த்தேன் ரெண்டு தான் இந்த கலர் பாம்பை கண்டுருக்கேன் ஓ அதை நீ தனியாக போய் இறங்கி போய் பார்த்துருக்கலாம் அது எல்லாருக்கும் காட்ட நினைக்கிறேன் இந்த மனசு தான்டா கடவுள் நான் சொல்ல வந்த எவ்வளோ ஒரு 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 எமோஷனலான ஒரு கதையை சொல்லி கொண்டு இருந்தான் அந்த கதையை கூட நீ கேட்காம பாருங்க அந்த பாம்பை பார்த்துருக்கேன்னு சொன்னால் பாருங்க உன்னோட கவனம் வந்து எவ்வளோ தூரம் சிதறுதுன்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் வந்து அதே மாதிரியே வந்து இருக்கிறார் உண்மையிலே வந்து அது எல்லாருக்கும் கிடைக்காது என்று சொல்லலாம் அந்த கொடுப்பனவு அதே நேரம் அவற்றை விட்டு நான் யாரோட வேலைக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட குண்டு தோசை நாட போயிருக்கேன் கூடுதலாக வந்து எங்களோட சின்னவன் அதாவது எங்களோட அனுஷியா அக்காவோட ஹஸ்பண்ட் ஏன்னா அத்தானோட வந்து நான் நிறைய தடவை போயிருக்கேன் போனால் பூச்சி வேலைகள் கொங்குரீட்டு அது இதுன்ட்டு கேனா வேலைகள் செஞ்சுருக்கேன் அந்த நாட்கள் உண்மையிலேயே வந்து இன்றைக்கும் மறக்க இயலாது 10 மணி ஆயினா வந்து ஒரு பழம் கேட்டில் வந்துட்டு அதுக்காண்டி நான் நக்கலா சொல்லல உண்மையை தான் சொல்கிறேன் வந்துட்டு பழங்கேட்டில் வந்து ஒரு அந்த சில்வர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிற ஒரு அந்த எங்களுக்கண்டே என்ன சொல்கிறது அந்த வேலையாக்களுக்கண்டே ஒரு சில்வர் வந்து வச்சுருப்பாங்க ரைட் அப்போ அப்படி ஒரு சில்வர் வந்து அதில் வந்து தேத்தண்ணி வரும் அது வந்து கேட்டில் பழசாக இருக்கலாம் வந்து சில்வர் வந்து துருப்பிடிச்சா இருக்கலாம் வந்து ஆனால் அந்த டைம் இருக்குல்ல வந்து எங்களுக்கு உண்மையிலே அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் அந்த வேலை செய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தேத்தனியை வந்துட்டு காணைக்குள்ளே வந்து கடவுளை வந்து காண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் டயர்டாக இருக்கும் 16 வயசில் மேசன் வேலைக்கு போய்க்குள்ளே வந்து அது ஒரு பக்கம் வந்து மனக்கவலை இன்னொரு பக்கம் பின்னேறமாயினா ஒரு 600 ரூபா காசு பெறுமென்ற சந்தோஷம் இன்றைக்கு வந்து எங்களோட பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும் எங்களோட பேரப்பிள்ளைகள் மீன்ஸ் எங்களோட மருமக்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் ஒரு நல்ல வேலையை கூட வந்துட்டு அடைய ஒரு நாள் வந்து ஒரு இந்த அரிதட்டு ஒரு கொஞ்ச நேரம் பிடிக்கும் கூட இல்லாட்டி இந்த சீமெந்து வேக ஒரு கை கொண்டு பிடிச்சிருக்கோன்னு சொன்னால் கூட அதில் காண கிடைக்காதுன்னு உண்மை கதை வந்து என்ன சொன்னால் அவ்வளோ தூரம் பஞ்சு வாழ்க்கையில் வந்து உழைக்கணும் கொள்ளணும் அப்படின்ற அந்த சிந்தனை எல்லாமே வந்து இல்லை அதுக்காண்டி எல்லாரையும் நான் சொல்லல ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்களே எங்களோட மாதிரி மக்கள் என்ன உங்களுடைய பக்கம் இருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி எல்லா இடத்துலையும் நோமல் தானே அதுதான் இப்போ வந்து அப்படி தான் நானும் இப்போ இவனோட வயதில் வந்து எங்களோட மாமா தோட்டம் செய்யக்குள்ள நானும் வந்து டைமில் வந்து பஞ்சு குடிக்கிறான் அந்த நேரம் விளையாட்டு புத்தி இப்போ இந்த பள்ளிக்கூட படிக்குள்ள வந்து கிரிக்கெட் விளையாட போகிற அந்த கட்டத்தில் வந்து நான் என்னென்னா மாமா காலை செஞ்சேன் அதாவது பயிர்காலை பால் வந்து விடுதலை தண்ணி அடிக்க போகிறது அப்போ எங்கள் அம்மா மகேஸ்வா வந்து ஸ்கூல் போக முன்னாடி தண்ணி அடித்தா இந்த வேலை இது இல்லை அங்கே வந்து மடக்கல் சைடில் வந்து அங்கே காலையிலாம் தண்ணி அடிப்பாங்க அந்த பயிர்களுக்கு பயிர்களுக்கு அந்த விடிய காலத்தில் தண்ணி அடிக்கல இல்லை அந்த அடிக்கிறல அப்போ சொல்லுவாங்க அவங்க மகள் எழுப்பிட்டு போய் நீ வந்து கொஞ்சமாக அவருக்கு உதவி செஞ்சுட்டு நீ ஸ்கூல் போகலான்னு சொல்லி அப்போ நான் என்ன செய்யணும்னா அந்த பஞ்சில் வந்து தூங்கிடுவேன் நான் அப்படியே வந்து அப்போ இது வந்து இப்போ இவனில் வந்து சின்ன வயதானே வந்து இவனுக்கு வந்து இன்னும் விலங்கல்ல வந்து இப்படி தான் இல்லை சின்ன வயசுன்னு இல்லை தம்பி வந்து ஏன்றால் நீ யோசிச்சு பாரு அதாவது கஷ்டம் மறைஞ்சு வளர்ந்தா அந்த ஒரு நிலைமை அப்பா இந்த அப்பா கேட்போம் வந்து அப்பா இப்போ நாங்கள் வந்து நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் நாங்கள் வந்து 16 வயசாக இருக்கைக்குள்ளேயே மேசன் வேலைக்கெல்லாம் காத்திய சின்னோட ஆள்கிட்ட விட்டுலாம் போனாங்கல்ல எங்கட அப்போ நான் சொன்னேன் நக்கினிக்கு இப்போதைய பொடிகள் வந்து ஒரு கல் தூக்கண்டா கூட தூக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு விளங்காத வயசாமி இது எதுவும் சொல்றேன் ஆள் மேல் அந்த தட்டு புல்குழி முழுக்க மாபிள் வயர்கள் வைப்போல் முழுக்க அள்ளியா கீழே போட்டு இறக்கி அந்த நம்மளையெல்லாம் தூக்கி இறஞ்சி ஏற்றின மீமி அறந்த கல்விகளெல்லாம் தூக்கி இறஞ்சி அதான் அப்போ இந்த என்ன சொல்ற வயசு வேணான்னு சொல்லலாது அது வந்து அந்த வாழ்க்கை முறையில் வளர்ப்புகள் தான் அதுக்காண்டி இப்போ என்ன சொல்றது எங்கட அக்காட பிள்ளைகள் இல்லை நான் பொதுவாக நான் சொல்றேன் எல்லாரும் தான் அதுக்காண்டி நாங்கள் மட்டும் என்ன மட்டும் நான் திறமன்னு சொல்லி நாங்கள் அப்படி வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்க இப்போத்தைய பொடிகளை நினச்சா வந்து கொஞ்சம் கவலை அது மட்டும் தான் சொல்கிறோம் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு நல்ல உண்மையா சூப்பர் சரி யார் செஞ்சது குக்கால வேணிச்சியா சரி சரி நான் இப்போ அங்கே வேளாண்மைக்கு இல்லை
எங்கே புரியல் வீட்டான் போகிறோம் வீட்டை அப்போ என்ன வேலை செய்கிறாங்க அப்போ பாருங்க லைட்டாக மழை தூரம் எங்கட பூசி பண்ணிக்கிறாங்க எல்லாம் மேலே கொஞ்சம் நில்லுங்க கொஞ்சம் தாவோ இந்த ஷர்ட்டை வந்து எனக்கு பார்த்தா என்ன ஞாபகம் வருமெண்டா எங்களோட அண்ணா சவுதியாவில் வந்த மட்டும் அண்ணாக்கு 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் மூத்த அண்ணாக்கு சவுதியாவில் வந்த மட்டும் கூடுதலாக சூஸ் பண்ண ஷர்ட்டுகள்லாம் இப்படி தான் இருக்கும் வந்து நெட் ஷர்ட்டு உள்ளுக்கு ஒரு வெனியன் போட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் வந்து அது அவனுக்கு வந்து பேய் வடிவாக இருக்கும் எனக்கு அப்படி நீங்கள் சொல்லுங்கள் ஓகேண்ணே அண்ணாக்கே வழிவிட தம்பி சொல்ல வேணும் அதான் ஒரே ஒரு குறுக்கள் வர வழி விடுங்கோ இதைத்தான் கணவரன் சொல்கிறேன் போல மாற்றணும் மீன் டைலாக் வேறு டைலாக் ஏதாவது எடுக்கணும் போதில்ல சர்மியக்கா கண்டு காணாலம் எப்படி சும்மா இருக்கீங்களா என்ன சாப்பாடு நேற்று கொடுக்குறீங்களா இல்லையா சாப்பிட்டீங்களே சாப்பாடு எப்படி ஒரு சமையல்காரிக்கு தான் இன்னொரு சாப்பாடு இதுகள் தெரியும் சர்மியக்கா ஒரு சமையல்காரின்ற ஒரு பேரை கொண்டு வந்துட்டோம் நாங்களே உண்மையிலேயே வந்து உங்களோட சாப்பாடு பேர் போன சாப்பாடு சந்திப்போம் சரி போட்டோம் வழியை சாப்பிட்டீங்களே சரி ஓகே இந்த பாறைக்கு மெலிஞ்சு ஒரு சாப்பாட்டை கவனிங்க உடம்பு உரை இது என்னென்றால் இதே இந்த சீரையை கொஞ்சம் இது காட்டி உள்ளுக்கு சுற்றி வச்சுக்கலாம் அது ஈவினிங் ஒரு நிகழ்வு இருக்குது அப்ப இன்னும் இதுக்குரிய அட இது டெக்கரேஷனா ஓ மை காட் சட்டப்படிக்கா வாவ் நைஸ் வாவ் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கவனிக்கலையா நான் நினைச்சேன் அப்ப இது எப்படி இருக்குன்னா இன்னும் அவ்வளவு டெக்கரேட் பண்ணி இது மணி ஆகுது சுப்பா என்ன லவ் வாவ் இன்னும் அவ்வளவு என்ன லவ் பிரேட்டி ஆயிடுச்சு லவ் அது வந்து என்னடா காத்துக்கு வரல அவங்க வந்து ரெண்டு பக்கம் வந்து ஒரே ஷேப்ல இருக்கிற வந்து பிரட்டி விட்டுக்காங்க பக்கம் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன செல்ஃப் சர்வீஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செல்ஃப் சர்வீஸை நாங்கள் சாப்பிட வந்து கொஞ்சம் இளையான் சாப்பிட்றோம் போல because you are too late நல்ல முரட்டு ஜோக்கு அடிக்க நீ என்ன காட்டா சாப்பாடை காட்டுற அப்போ உங்களை வச்சிருந்து நான் என்ன செய்யறேன்னு யோசிப்பாங்க இது ஒரு ஜோக் தானே இது உண்மையை தான் சொல்கிறேன் நான் ஒரு கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு ஜோக் அடிக்கிறேன் அவன் அந்த மாற்றச்சியை காட்டி நிற்கிறான் இது என்ன மாடோ ஆடோ மாடு அப்போ சொன்னாங்க ஆடு எல்லாம் கிடக்கண்டு நேற்று வந்த இடத்துல ஆட்டு டெவல் மாட்டு டெவல் சொன்னீங்க ஆனால் உண்மையாக சாப்பாடு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று வந்தது இது என்ன அவன் கணவாய் கனவாய் இது என்ன அந்த ஊசி கனவாயோ இல்ல அப்போ சாந்தினி என்னென்னு சொன்னால் வந்து இப்போ இந்த அதாவது இப்போ நீங்கள் ஒரு அதாவது ஒரு அண்ணாண்ட இது சம்மந்தமாக தான் இந்த ஒரு நிகழ்வை செய்கிறீங்க அதை யார்கிட்ட என்ன விளக்கம் சொல்லி அவருக்கு ஒரு தேங்க் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு திருமண நிகழ்வு தானே அப்போ அது வந்து என்ன சொல்லுவது வந்து திருவோணமலையில் இருக்கிறதான கப்பிள்ஸ் தானே வந்து பெனியன் தரலினி என்று சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் இந்த நம்ம வந்து திருமண நிகழ்வு அதை வந்து பெனியன் தனியனும் பெனியன் தரலினி வித்தியாசமா இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து அவைக்கு ஒரு நல்ல நாத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு மேட்சே குளிச்சு நல்ல உடுப்ப போட்டு நின்றுக்கலாம் நீ அதனால பிஸி சரியான 3 நாள் குளிக்கலையா 3 நாள் குளிக்கல இந்த கல்யாணம் நிகழ்வு சம்பந்தம் அப்ப சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிகழ்வுக்கு இந்த தினம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ அதாவது திருவோணமலையில உள்ள ஒரு தம்பதிகள் வந்துட்டு நல்ல மாதிரி வந்துட்டு அந்த தாலி கட்டணுன்றக்காண்டி 3 நாள் குளிக்காம இந்த வேலையை வந்து செஞ்சு நிறைவேற்றிக்கால் உண்மையை பாராட்டுவோம் குளிக்கல என்ற கதையை பார்த்தா அப்புறம் எனக்கு இந்த சாப்பாட்டை பார்க்கவும் ஒரு ஷாயா தான் கிடக்கு பரவாயில்லை ஆனால் அவள் தான் குளிக்காலும் சட்டியை குளிக்க பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்பா நீங்கள் என்ன பாறைக்கு சாந்தினி மட்டும் இல்லை நீங்களும் குளிக்காம தானக்கு கடந்த எடுத்து இதில் நான் 2019 போட்டது இப்போ 25 26 வேலை செய்யுது 27 இன்னைக்கு உங்களை பார்க்க ஒரு பயங்கரமான ஒரு வறுமையான மனுஷனாக கிடைக்கும் பயங்கரமான ஒரு நோமலான ஆளாக கிடைக்கும் பயங்கரமான சும்மா இருந்தீங்களா டென்ஷன் ஆகி போட்டாங்க உனக்கு தெரியுமா நான் காலமையில எழும்புறதே வேண்டிய காதலத்தின கச்சேரியில அடியே அடியே காசு தான் நான் மாதம்பரம் பண்ணேன் நீ வேண்டிய அவன் கிடைக்கத்தான் காசு கண்டு அவா அந்த சத்தத்துல நான் எழும்புறேன் விடிய காசால என்ன வயசு போனதுல கீரியும் பாம்பு மாதிரி டொம்மஞ்சேரி மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்போ நான் சாப்பாடு நீ போட்டு தரையா நான் போட்டு சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு இந்த செல்ஃப் சைஸ் எல்லாமே பிடிக்காது சார் எப்போ போட்டு நீ போட்ட நான் போட்ட மாதிரி தான் எங்க அவரங்க வந்துட்டார்
எங்கே நிற்கிறாரு இப்போ? அங்க கவச்சி கொண்டு நிற்கிறார். நான் சும்மா பாடி கேட்குறாம்மா, நான் சாப்பாடை பார்க்க ஆசையாக நான் நிற்கல, சாப்பிட்டு அலும்பு வேண்டு போடுவாம்மா. அப்படியா? இல்லை 2 அர்த்தம் இருக்குது. இல்லை உண்மை ஒருத்தம் நான் ஒருத்தப்பட கழுவி நான் அப்படியே கழுவி வச்செல்லாம் நான் ஏற்கவே மாட்டேன். எனக்கு ஒரு கழுவி தரோம் திருப்பி நீங்கள் ப்ளீஸ் என்ன காண்டி நான் பாரு வந்து சில பேர் சொல்லலாம் குளிச்சு போய் இப்போ குளிச்சுட்டு வந்தேன். நான் குளிச்சுட்டு வந்தாலுமே திருப்பி கை கழுவி தான் சாப்பிடுவோம் வந்து. அதுக்காண்டி அவ்வளோ பெரிய நீட்டாக நான் சொல்ல வரேன். எனக்கு அந்த பழக்க தோஷம் வந்து கை கழுவினா ஒன்றில் முட்டை கூட கை பொக்கொண்டு இந்த பாலாதான் பா. இப்போ லிதியா இல்லை நல்லா கயக்க கிட்டா தெரியுமா? சுக்கு சுக்கு நான் இதுக்கு என்ன பேர்? மைக்கோ இது சேட்டடா மொக்கா. ஆனால் இந்த அகப்பபலை என்ன பொறுத்த வரைக்கும் இது அந்த சிங்கள கிராம்பளியை வச்சு ககப்ப மாதிரி அந்த மாடல். எதுக்கும் நீ வந்து சோறை கொஞ்சம் அளவாக போட்டுத்தா எனக்கு. என்ன சாப்பிட்டு பார்த்தா இருப்போம். இது எங்கே தேமாடு? நான் சற்றும் நினைக்கல. நாங்கள் எடுத்துட்டு வர மாட்டோம். இல்லை இல்லை அப்போ போட்டு தருவேன். ஸோ அப்படியா? ஓகே. இது நான் இது கேட்டேன் நான் பதில் சொல்லு. நீ இது எங்கே தேமாடுன்னு கேட்டேன். பன்னி மாடு. கொடிகாமம். கொடியாத்து மாடு. கொடிகாமம். கொடியாத்து மாடுன்ட்டு எத்தனை காலம் அதுக்கு? 3. அவளும் பார்த்தியா? அவளும் ஒரு யூடியூபர் தானே என்ன காய்க பழகிட்டா. சுக்கு இந்த சோடா அப்பா விடையாங்கப்பா சோடாவை அப்போ கொண்டு கொண்டு சொல்லி கொண்டு வா. போகிற வழியில் பாதி முடிஞ்சிடும். நான் பார்த்து நினைக்கிறேன் கொண்டே கொடு. ஓகே கட்லட் இருக்குது அப்படியே சாப்பிட்டுட்டு தொடருங்க. அனுபவ பார்க்காண்டே அங்கே ஆட வந்தாலுமே கிடந்து டக்கண்டு வாக்க இல்லை அந்த அந்த பொம்பளை பிள்ளை நல்ல வடிவ ஆடி தெரியும். அந்த பிள்ளையே சொன்ன இங்கே வேறு ஊற்ற தெரியும். நான் கையில் போட்டு இப்போ நான் வந்து போகிற வார இடங்களில் வந்து பம்பலா காய்க்கிறானே முந்தி. அதுதான் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமலே ஒரு கிளர்ச்சி ஒன்று உருவாயினது. அப்போ எல்லாம் வந்து கொமெண்டில் எழுதுகிற முதல் நீ உண்டு சௌரங்கள் எல்லாம் அப்படியே பம்பல் அடித்து நக்கல் அடித்து கதை பார்ப்போம். அவங்களுக்கு வீடியோ முழுசாக பார்க்குறீங்க போல. முதலாவது இங்கே தொடங்கின தொடக்கம் தான் அப்புறம் அங்கே போனோம். என்ன எங்கே போனாலும் அந்த கதை எங்கே போனாலும் அப்படித்தான் நாங்கள். ஓ அப்பா இருங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். அம்மாடி ஒருக்கா சாப்பிட்டா அவ்வளோ. அப்போ இப்போ தீர்த்திடுவாங்க மாட்டான். ஏன் வறுக்கிறேன் சந்தோஷம் சாப்பிடல. இனி சாப்பிடல. சாப்பிட தள்ளி போகாதே ஏனையும் சார். அப்போ ஃபங்க்ஷன் எடுத்தோம் ஃபங்க்ஷன் அநேகமாக முடிஞ்சு போனீங்க தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சு. நீ எந்த ஃபங்க்ஷன் நினைச்ச? நீ உங்களோட ஃபங்க்ஷனையோ? அப்போ அக்னிக்கு போட அக்னிக்கு போடு போடு அக்னிக்கு போடும். சுக்கு சுக்கு உண்மையாக வந்து யார் சமைச்சது? அந்த மேலே அது ஒரு வேண்டி கொண்டு அக்னியை விடு. அது ஒரு வேண்டி கொண்டு அக்னியை விடு. சாப்பிட்டான். டேய் போயக்கா அந்த இது நான் தந்து விட்டு நான் மயில் உண்டு இன்றைக்கு அட்லீஸ்ட் ஒரு கோயிலண்டா அந்த ஜோசியா உண்மையிலே நல்லா இருக்கா? காரோல ரங்கவே நான் சொல்லி போட்டேன் இல்லை என்னண்டு நல்லா கிடக்குது. அதான் நானும் சொல்கிறேன். மற்றபடி உண்மையாக நல்லா இல்லை. பகடிகள் பல விதம் ஒவ்வொன்று மறு மிருகம் கேட்பேன் கொஞ்சம். பகடிக்கல சமையல்னா சாதனைக்கா நம்ம ஏரியாவுக்குள்ள அவள் இன்றைக்கு நேர்தான் இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10 வயசு இருக்கக்குள்ளே அவள் இந்த சமையல்னு சொன்னால் அவள் சூப்பராக வந்து சரி என்ன நல்லா சமைக்க வளர்க்கிட்டாள். எங்கே போட்டு அவ்வளோ நல்லா சுக்குனக்கு புரிய சாப்பாடு ஏண்டா காஜினோட சாப்பாடு கொலஸ்ட்ரால் ஏரியா இதான். காஜினோட சாப்பிட வரைக்கூடாது. சாப்பிட்டு புளிச்சே போடும். விளங்குதோ அது விட போனியா வண்டி எல்லாம் சாப்பிடுங்க திரும்ப எல்லாம் அம்மாடி அப்படி சாப்பிடலாம் மேக்கா என்னடா அல்ல ஒருக்கா சாப்பிட்டா அவ்வளோதான்.
குறை சாப்பிடுதா நீ சாப்பிட்டியே அது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கன்னா இந்த வீடியோ பார்க்க நான் சாப்பிட்டு கேட்க சனமங்களை சொல்கிற வந்து மெதுவாக சாப்பிடுங்களா சத்தம் கேட்குறது அது காரணம் என்னென்னா மெக்கிதில் கொழுந்தா கட்டாயம் அப்படி தான் கேட்கும் பொச்சு பொச்சுன்னு நீங்கள் வேணால் கொழுவி பேங்களா கொண்டு வந்தாருண்ணா அப்படின்னா இந்த மெக்க கழுதியில் வச்சு தான் சாப்பிடுவோம் அப்பளம் போயிரு அப்பளம்தா பழத்தை கூட அவன் அப்படித்தான் வீடியோ தான் அப்பவே நீத்தான் உண்மைதான் அப்பளத்தை கூட கலண்டியாக இருப்பான் வீடியோ எடுக்க அப்பளத்தை கூட கரண்டியாக எடுக்கிறவன் வீடியோ எடுக்கலேண்டா அலையின மாம்பழத்தையும் கையால் எடுப்பான் ஓ நெண்டிய குடிண்ணா கண்ணா ஆச்சு காய்ச்சி கொஞ்சம் காய பண்ண கட்லட் வந்து பினிஷிங் ஏரியா கொஞ்சம் அனு அனு அது அனு நீ வா இந்த முட்டையார வச்ச இந்த முட்டையார வச்ச முட்டையார பாவிச்சது அக்கா மூத்த அக்கா அவ கேக்க பார்த்து வைக்கிறீயா என்ன முட்டை அப்படியே வைக்கிறது அப்ப என்னோட முட்டை வைக்கிறது நீ சொல்ல முட்டை அப்படியே வைக்கிறது சுடுதண்ணிக்கா முட்டை வைக்கிறது தண்ணிக்கா முட்டை அது பழைய காலம் இப்போ சடல்ல வேக விடுறாரு இப்போ சடல்ல வேக விடுறாரு மோனே தண்ணி ஒன்றும் விடுற இல்லை சோறு போட்டோடா கொஞ்சம் போடு கொஞ்சம் போடு வரேன் போட்டேன் கொஞ்சம் போட்டேன் என்ன ரொம்ப கொஞ்சம் பரப்பிடுவான் எல்லாரும் பேச போனா வடி குறைவான அணுவுக்கு அப்படி இல்லை இப்பயே குறைஞ்சிட்டு அது வச்சா என்ன சொல்லாம வயசு போ வடிவார சொல்லப்பாண்டு கதையில் வந்து டக்கு டக்குன்னு மாறும் எங்க குடும்பத்துக்கு வடிவண்டா சாந்தினியா யார் சாந்தினி உண்மை திருப்பி காட்டி விடு அலை திருப்பி காட்டி விடு இல்லை இல்லை அது வடிவண்டா சாந்தினி தான் ஆனால் அந்த மேக்கப் ஜாமான விரத்து குறைஞ்சிதோ படம் முடிஞ்சுது தம்பிக்கு என்ன தம்பிக்கு எந்த ஒரு படம் ஆட்டின்டையுமே அந்த தம்பிக்கு எந்த ஒரு படம் ஆட்டின்டையும் ஒன்று வரணும் ட்ரைனிங் அனு எப்படி போகுது வாழ்க்கை ஏஞ்சல் இங்க வா ஆசையாக அது அப்புறம் பேர பிள்ளைய பேர பிள்ளைன்னா மருமக்களை பார்ப்போன்னு வந்தால் வாரிகள் இல்லையாப்பா ம் இந்த முஞ்சதே இந்த பார்க்குறேன் நான் என்ன சொல்லு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்ல நாங்கள் சொல்லுவோம் பிரச்சனை நல்லா உண்மை நல்லா சம்பளத்துக்கு தெரியல புது லைசன்ஸ் கார் வரைக்கும் விரத்திக்கணும் மக்கள் நீ உங்க இப்படித்தானே வாழ்க்கையில் அவமானப்படலாம் எந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை ஆனால் இப்படி அனுவிட்ட நீ அவமானப்பட்டது உண்மையாக நான் நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லு அப்போ எங்களோட வந்தது நாங்கள்லாம் பாஸ் ஆள் பெயில் இல்லை உங்க திருப்பி அதுவும் அவள் வந்து பைக்கு ஆட்டோ வேற எல்லாம் பாஸ் நீ பைக்கே அது அவனில் வஞ்சம் சொல்லுக்காக ஆள் அட்டை இல்லை டக்கு அந்த பிள்ளைக்கு எட்டடி கேட்க பார்த்து நான் டக்கு டக்கு காலையில் வருது சாப்பாடு சாப்பிடலாங்களா பசி இல்லை சாப்பாடு சாப்பிடல
ஏதோ சாந்தி இந்த தயவால் இடக்கூடா பிரச்சனை காடக்கூடிய வேலை கட்லட் சாப்பிடல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கட்லட் உண்மையாக நல்லா இருக்கு இது போட்டது எது கட்லட் உங்களுக்கு வட்டம்மா இங்கே இருக்கா நல்லா இருக்கு சிக்கனில் செய்து உண்மையாவோ போட்டது பிச்சு பிச்சு போட்டது அது அப்படி இல்லை உருளைக்கிழங்கு கட்லட்டும் சிக்கன் கட்லட்டும் கலந்து வச்சுக்கிறாங்க எனக்கு உனக்கு உருளைக்கிழங்கு கட்லட் உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க அது சேனலில் இப்போ என்ன வீடியோ போடுறீர்கள் நான் பார்க்குறியா கேட்குறேன் பார்க்காத நல்லது நான் என்ன வீடியோ போடுறேன் சும்மா போட்டே இருக்குது அதே போடுறீங்க வேறே நல்லா செஞ்சு போடலாம் என்னத்தை போடுற ம் என்னத்தை போடுற அந்த கறி விட்டு சாப்பிடுவோம் காணுமடி அங்கே அது இன்னும் கேட்கல அந்த தம்பி இந்த பீரியடுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஜோக்கர் கண்டாடி ஓடிக்கிடுது நானும் முந்தி வேற திறந்தாலே ஜோக் தானே அப்பா யோசிப்பா அட பால் வடியால் ஒரு 5 நிமிஷம் பிந்தி வந்து நான் இடத்த விட்டு போயிருப்பேன் அநியாயமா அம்பிட்டு போனேன்டா என்ன எப்படியும் பாருங்க சாரி நீங்க சைக்கிள் விட்டு எங்களோட காரில் வாங்க வீட்டை கொண்டு அபி ஓ அவனை சொல்லிட்டு போகும் பார்சலில் விட்டுருவோம் அப்படி பார்சலில் விட்டுருவோம் அதை பற்றி நீங்கள் யோசிக்க கொடுக்க நாங்கள் கனவாகரி என்ன சொல்லுது திருப்பி சொன்னால் அது ஒன்றும் சொல்ல நாங்கள் சொல்லுவோம் சொல்றேன் என்ன அப்போ நீ என்ன கிளண்டி கனவாகரி என்ன இருக்கு ஆ எப்படி இருக்கு ருசியா இருக்கு எப்படி ஜோக் கனவா கரிமாய் கிடக்கா சரி இப்போ எல்லாரும் விரும்பின மாதிரி நாங்கள் ஒரு சிக்கன் கட்லட் எடுத்து சுவைச்சு பார்ப்போமா பாருங்க இதுதான் வந்து சிக்கன் கட்லட்டா அடிபடுது சிக்கன் ஒரு 30 தான் கடி வெட்டுட்டு ஒன்றையும் காலையில் பிரட்டி போட்டு கடிச்சு பார்ப்போம் அது நைஸ் அபிச்சேடா சுற்றி சுற்றி பார்த்தாலும் உருளைக்கிழங்கு போவா உருத்தி போட்டது உருத்தினால் அக்கா அப்பா உருத்தி இருப்பா அக்காண்டா கத்தாயம் உருத்தி இருப்பா ஆனா உண்டு சாடியா சிக்கன் மனம் உண்டு வேறது எனக்கு நடிகோட நார்மலாக கிடைக்கு ஆனா இங்கே இருந்து இல்லை பக்கத்து விட்டே இருந்து மனத்தை சொன்னான் நான் உனங்கடி வெட்டுறேன் எனக்கு சாடியா கடிவட்டு போட்டு தான் இருக்கேன் கூட கொஞ்சம் இது வந்து உருத்தி போட்டதானே தம்பி விளங்கல எனக்கு உருத்தி போட்டபடியா வந்து கண்டபடி கடிவிடாது அடிச்சு போட்டு போட்டுருக்கேன் இது வந்து அப்பா இணைச்சி கதைக்கல அப்பா ஏழா கிணத்துல கதைக்கல அதை நான் விடுங்கோண்டு ஓ அபே அபே கட்லெட் பிள்ளையாட்டு இல்லை அப்பப்பா இந்த சைக்கிளை கொண்டு வா நீ ஏன்னா அபி அபி அவன் அபியா பாபி அப்பா வயசான நேரத்தில் உனக்கு இவ்வளோ கொலஸ்ட்ரால் அது 2 சாமான் எல்லாம் கிடக்கக்குள்ள ஏன் சும்மா சைக்கிள் அது வந்து ஒரு நாள் ஒரு கோனா காணும் அப்போ நீ நட நான் பின்னால் வரேன் விழுந்தா கொண்டா பார்க்கதான் அதாட்டி நீம்பா சைக்கிள்ல சைக்கிள்ல வர நீங்கள் பின்னாலே வரலாம் ஏனென்றால் சைக்கிளை விடையாது சைக்கிளை கொண்டு போகணும் தண்ணி எடுக்கணும் அது தேவைப்படும் உண்மையா எங்கட அப்பா வந்து கட்டின மனைவியை விட சைக்கிள்ல கடுங்க அவனா உண்மையாத்தான் சொல்றேன் நான் ஒரு நாள் போய் கதையா அதான் அதான் விட்டு நிக்கிறேல என்ன நின்றாலும் கவனம் தான் அதான் விட்டு நிக்கிறேல ஆனால் வசந்தாங்க சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிடுச்சு எப்படி போகுது கடை பிசினஸ் எல்லாம் பரவாயில்ல நல்லா போகுது எப்போ பார்த்தாலும் பூட்டிதான் கிடக்கு சாரி திறந்தா கிடக்கு மார்க்கெட் போட உண்மைதான் அப்போ எங்கே எல்லாம் வைக்கிறீங்க
துணியல் இல்லை ஏன் துணியல் லோக்கரில் வைக்கிறியா சரி அப்போ நாங்கள் வந்து வீடியோவை குழந்தை பிள்ளைய நிற்கிறோம் நாங்கள் ஒரு குழந்தையா மாதிரி விளையாட போகிறோம் அவ்வா அவ்வா பாப்பா கொஞ்சம் போகிறான் பாரு அக்கா கொஞ்சம் போகிறான் அவா கூட அம்மா சுண்டல் கிள்ளி கொஞ்சம் லிதியாக்கு ஒரு அவ்வா கொடுத்துங்க அக்கா லிதியாக்காக்கு ஒரு அவ்வா கொடுத்துங்க அவ்வா கொடுத்துங்க பொண்ணு மாமாவுக்கு ஒரு அவ்வா தந்து விடுங்க மாமாக்கு டே வாடா மாமாவுக்கு ஒரு அவ்வா தந்து விடுறா வாடா பகுண்டு மாமாவுக்கு ரவா கொடு அப்பா கொடுக்க அப்போ விளையாச்சாப்புல பாப்பம் இருக்கா கிள்ளி கொஞ்சம் அப்புறம் ஆத்தி ரவா தந்து மாமா கௌடியா அது இங்கிலீஷால கதை இங்கிலீஷால how are you எங்க ஆளை காணையில ஒரு கேள்வி ஒரு ஆளை காணையில how are you லிதியா how are you என்னடா பாலாளுக்கு எல்லாம் சிரிச்சா பொக்குண்டு கொஞ்சம் கிள்ளி கொஞ்சம் இருக்கா மாமா ஒரு அஞ்சு மாமா எடுத்து வரும் தாங்க ஐயோ பிள்ளை கை சிக்க அடிச்சிட்டு சரி தாங்க மாமா எடுத்தாங்க இருக்கா பார் விழுங்கோ கையை எழுங்கோ கையை மடை கொண்டு விழுங்கோ எல்லாம் ஃபுல்லாக அம்மா சொல்ல எல்லாம் கொஞ்சம் மாமா இருக்கா அவா கொடுத்துங்க எங்கே வருது சரி இங்கே லிதியாக்காங்க லிதியா இங்கே வா லிதியா கடை கொடுப்பான் மாமா கொஞ்சம் தாரணா அவங்க அவா தாங்க தாரணா இன்னும் ஒரு அவா தாங்க தாரணா இன்னும் ஒரு அவா தாங்க தாரணா ஒருக்கா கொஞ்சம் தாரணா இந்த அது 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 இருக்கக்கூடா ஐயோ எங்கேதாப்பா லிதியா சரி அப்போ ஓகே நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்வோம் வந்து வளர்க்க போகிறோம் அது ஒரு பாடி சொல்லுங்க ராஜுண்ட பாடியை கட்டு நான் ஒரு போய் சொல்லட்டேன் சொல்லு நீங்கள் போய் சொல்லு பேசுங்க பொறுவாருங்க நீ வடிவா வந்துட்டு நான் சொல்ல அவளுக்கிட்ட போய் சொல்லாது பிடிச்சிட்டார் போக்கு நீங்க அங்கே ஓட்டின்னு வர எங்க போற காருக்கோ ஆட்டோ கார் மாமான கார் விளங்கிட்டு முடிச்சுக்கொள்ள போகிறோம் சந்தோஷம் நிறைய நாள் அப்புறம் வந்து சந்தோஷமா எல்லாரோடையும் வந்து சாப்பிட்ட கொண்டு எல்லாம் இங்கே வாங்க மாமான காருக்கிட்ட போறேன் நம்ம எங்க போகிறோம் மாமான காருக்கு போறேன் போறீங்களே இந்தான் துறவாங்க பாவம் பாவம் துறவான் துறவாடு இல்லை ஒரு பாப்பா ஓடி அப்பா கொஞ்சம் உரத்து போச்சு இறங்கோ இறங்குவன் கதவை கையோட கொண்டு விடுவான் போல அது கொண்டு இல்லை அது கொண்டு பிள்ளையாரி சீட்ல இருங்க போ யோசிக்கிறான் பா மாமாட்ட ஓடியா எந்த செல்ல முடியா நீ போ ஏறி ஓடு காரை ஏறி ஓடுவா அம்மா வீடியோ கொண்டு போய் எல்லாம் பக்கப்படுங்க கொண்டு வர பிள்ளை ஏன் சேட்டு போட வச்சுக்க உனக்கு வைக்க இருக்க அவனும் சேட்டு போட வச்சுக்கிறேன் என்ன சரி கதவை சாத்திடுங்க வேணா உங்க காலை உள்ளுக்கடா கதவை சாத்துவோம் அதுவும் வேண்டாம் நீ உன்னை வச்சும் சாத்தவனா உன்னை இறக்கி போட்டும் சாத்த வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓடு நீ ஓடி காட்டு மாமாக்கு கையை பிடிச்சிட்டு வாங்க போம் வாங்க போம் நீ ஏறு வாங்க போம் ஏறுங்க போம் பயம் இல்லை பத்தி பயமுண்டு சாமான் சூப்பராக இல்லை பத்தி கடிக்காத விட்றா ஐயோ மாமா கடிச்சு விடு போய் என்ன கடிச்சு விடுவா உள்ளுக்குவா முள்ளு ஏறு போக நீ போ
கதவை சாத்தி கதை சாத்திக்கோ சரி கதை அது இருக்கக்கூடாது கூடாது கக்காத ம் கதவை சாத்திடு மாமாக்கு நீ கதவை சாத்தி விடு கதவை சாத்திடுடா கதவை சாத்திடு மாமாக்கு சரி பாய் சொல்லி விடாப்பா பாய் சொல்லிட்டு வா போ கதை சாத்தியப்பா கதை சாத்தியப்பா கதை சாத்தி கவனம் கையை வச்சுட்டு சாத்தி விட்டாங்க கவனம் பார் சரி சரி பாய் சொல்லி விடு எப்படியா பார்த்து தான் நினைச்சதையா பட்டினம் அப்படி பட்டனை வச்சு பார்த்து மாமா அங்க போகுது மாமாக்கு பாய் சொல்லி விடா மாமாக்கு பாய் மாமா பாய் பாய் சொல்லி விடு பாய் டுண்டு அது டுண்டுன்னு பெறாது சரி சரி பாய் சொல்ல பாய் பிரசாந்தி பாம்